ஆகா, சூர்யா 2 பேருமே ரூம்ல இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வராங்க கோடீஸ்வரி. பூ எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது பாட்டி பார்த்துட்டாங்க. "ஏங்க இந்த டைம்ல பூ எடுத்துட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுவா ஒண்ணும் இல்ல. மகாக்கு குடுக்கலாம் தான்." சரி, சரி, சரி. நீங்களே குடுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாட்டி அந்த மல்லிகை பூவ வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு, "சூர்யா இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இத எடுத்துட்டு போயிட்டு நீ மகா கிட்ட குடு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்கிட்டு போறாரு. அப்போ நல்லா ஐஸ் கட்டிய வந்துட்டு அப்படியே எடுத்துட்டே இருக்காங்க. "ஆமா, எதுக்கு இப்ப நீ ஐஸ் கட்டி எடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. "அதுவா உங்களுக்கு வைக்கிறதுக்கு இல்ல. எனக்கு வேணும். அதனால தான் நான் எடுத்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி அப்படியே உடைச்சிட்டு இருக்காங்க எடுத்து. அப்ப கரெக்ட்டா அப்படியே கீழ விழுந்துருச்சு. அப்படியே எல்லா ஐஸ் கட்டியுமே சூர்யா மேல கொட்டிடுச்சு. கொட்டிட்ட உடனே அப்படியே ஐயோ! ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறுறாரு. கீழ வழுக்கி விழுந்துட்டாரு. விழுந்துட்ட உடனே அப்படியே மல்லிகைப்பூ எல்லாமே கொட்டிக்கிச்சு கையில இருந்த எல்லாமே. அப்படியே "ஐயோ! என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மகா. அப்படியே அவங்களும் கீழ விழுந்துட்டாங்க. மேல விழுந்துட்டாரு. ஐயோ! கடவுளே! ஏற்கனவே நான் விழுந்து எனக்கு காலு வலி தாங்க முடியல. எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே எதுக்காக நீங்க மல்லிப்பூலாம் மேல கொட்டுனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. நானா கொட்டுனேன்? நான் ஐஸ் கட்டி தடுக்கி கீழ விழும்போது தெரியாம கொட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே போறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போயிட்டு ஒரு பக்கமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தூங்குறாரு சூர்யா. அப்படியே தூக்கமே வரல. ஐயோ! என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு. தூக்கமே வரமாட்டுதே. என்ன படத்துன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா கிட்ட போறாரு. போயிட்டு அந்த ஃபேஸ் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ! என்னாச்சு சூர்யா? என்னாச்சு உனக்கு? புத்தியெல்லாம் மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு சாமி கிட்ட இருக்க அந்த விபூதி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நெத்தியில வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. ஐயோ! கடவுளே! இன்னைக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையே. தூக்கமே வரமாட்டுதே கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள மனசாட்சி வருது. என்ன சூர்யா? என்ன என்ன தோணுது உனக்கு இப்போ? நான் யார் தெரியுமா? நான் தான் உன்னோட மனசாட்சி பேசிட்டு இருக்கேன். உனக்கு பொண்டாட்டி எப்படி கிடைச்சிருக்கா தெரியுமா? லட்டு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கா. வாழ்க்கைய வாழாம எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேட்குது. "இங்க பார் தேவையில்லாதெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத. போ இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ! கடவுளே! தூக்கமே வரலையே! என்ன படத்து இந்த மகா மட்டும் நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டாங்க மகா. ஐய்யயோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. "ஏன் ஏன்? நான் தான் எதுக்காக இப்படி கத்துறேன்? எல்லாம் வீட்ல தூங்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. பின்ன கத்தாம என்ன பண்ணுவாங்க? இப்படி பட்டைய போட்டு வந்து இப்படி கிட்ட மூஞ்ச காமிச்சு பயமுறுத்துனா, அப்படிதான் கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கத்துறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தூக்கமே சரியா வரல. அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாரி பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. "உங்களுக்கு எப்பதான் தூக்கம் வரும்? உங்களுக்கு தூக்கம் வரும், வராம போகும். அதுக்காக என்ன எதுக்காக தூங்க விடாம தொல்ல பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க மகா. மறுபடியும் தூங்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் மனசாட்சி வந்து பேசுது. "இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு லட்டு மாரி பொண்டாட்டி கூட நீ வாழ மாட்டியா? இரு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போது மனசாட்சி. "நீ எங்க அங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு தலகாணில அடிக்கிறாரு. அடிக்கும்போது மகா மேல பட்டுடுச்சு. அப்படி எழுந்துக்கிறாங்க. "ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் தூங்க மாட்றீங்க, என்னையும் தூங்க விட மாட்றீங்க. இப்படி தலகாணில போட்டு அடிக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா கத்துறாங்க. "அதுவா தெரியாம பட்டுடுச்சு" அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே அப்படியே வராங்க. கோடீஸ்வரி வந்து பார்க்குறாங்க. வீடு ஃபுல்லா மல்லிகைப்பூ. அப்படியே வெட்கப்படுறாங்க. "என்ன வீடு ஃபுல்லா ஒரே மல்லிகைப்பூவா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒண்ணும் இல்ல. தெரியாம தான் கீழ கொட்டிக்கிச்சு." "ஓ! சரி, 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 சரி. இதுக்கெல்லாம் விளக்கமா சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. அப்படியே மகா வராங்க. அப்படியே வெட்கப்படுறாங்க. "சரி, சரி நீ போ. டீ குடு போ. மாப்பிள்ளைக்கு போய் டீ குடு போ" அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு மகா காஃபி குடுக்குறாங்க. குடுத்த உடனே வெளிய வராங்க. "என்ன மகா ரொம்ப சந்தோஷமா இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னம்மா சொல்ற?" "சரி, சரி அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்கப்பட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. மகா மாசமா இருக்க மாதிரி. எல்லாமே அப்படியே யோசிச்சு பார்த்து அப்படியே வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. "என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க. "அதுவா எனக்கு வெட்கமா வருது. என்னால எதுவுமே சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மக்கா பயங்கரமா